ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோடய இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்து தடுப்பூசி குழந்தைங்களுக்கு எதுக்கு போடுறோங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? முதல்ல தடுப்பூசின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பெண்ணோட வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கரு சிதைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் முதல்ல தடுப்பூசி அந்த தாய்க்கு போடுவாங்க. இதுதான் முதல்ல குழந்தைக்கு போடக்கூடிய ஒரு தடுப்பூசி. அடுத்து வந்துட்டு குழந்தை பிறந்தோடனேயே தட்டம்மன்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பூசி, இது குழந்தைங்களுக்கு இடது கையில் போடுவாங்க. அது 2வது தடுப்பூசி. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு தடுப்பூசி போடுவாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு தடுப்பூசி போடுவாங்க. அது எதுக்கு போடுறாங்கன்னா குழந்தைக்கு வந்து எந்த ஒரு நோய் தொற்றும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு டைமும் தடுப்பூசி போடுறாங்க. அதனால் தாய்மார்கள் வந்து எந்த காரணத்துக்காகவும் இந்த தடுப்பூசியை மட்டும் போடாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் உங்களுக்கு டெலிவரி ஆனாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆனாலும் சரி, எங்கே ஆனாலும் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த தடுப்பூசி போட்டு ஆகணும். நீங்கள் போடலைன்னா திரும்ப அதோட விளைவு வந்து குழந்தைங்களுக்கு காட்டும். அதனால் எந்த காரணத்துக்காகவும் தடுப்பூசி போடாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு தடுப்பூசி போட்டோம்னா உடனே குழந்தை அழுகுதோ இல்லையோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊசியை எடுக்கையிலே கண்ணில் பொல கொன்று தண்ணி கொட்டிடும். அது வந்து தவறான விஷயம். சரிங்களா? நம்ம குழந்த தடுப்பூசி போட போகிறப்ப நம்ம குழந்த வந்து ஒரு நோய் தொற்றுலேருந்து நாம் காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற அந்த நினப்பு மனசில் வச்சுக்கிட்டு தடுப்பூசி போட போவையில் தயவு செஞ்சு தாய்மார்கள் வந்து அழுகாதுங்க. அடுத்து வந்துட்டு அதே மாதிரி குழந்தைங்கள வந்து நாம் குழந்தையிலேருந்து வளர்க்குறப்ப ரொம்ப கவனமாக பார்த்து வளர்க்கணும். சரிங்களா? அதுவும் இப்போல்லாம் மழை டைமு, மழை பேஞ்சிட்ருக்கோம். அதுவும் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் வந்துட்டு ஈரத்துலலாம் வேலை செஞ்சுட்டு அப்படியே கை காலெலாம் துடைக்காமல் போய் குழந்தைங்கள வந்து தூக்கி பால் கொடுக்கக்கூடாது. கை காலெலாம் வந்து நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் குழந்தைங்கள நீங்கள் தூக்கி பால் வந்து கொடுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை அழுகுதுன்னு என்ன பண்ணுவாங்க, டக்கு புக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இது பண்ணிவிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அழுகுதுன்றது என்ன பண்ணுவாங்க, உடனே கை துடைக்கிறதுல ஒன்றுமே பண்ணுறதில்ல. அப்படியே வந்து கையில் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், மழை பேஞ்சிருக்கும், அப்படியே கை காலம் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், உடனே தூக்கிட்டு பால் கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம தண்ணியில் வேலை செஞ்சுட்டு குழந்தை மேலே வந்து கை வச்சோம்னா குழந்தைக்கு அப்படியே கூலிங் ஆகிடாது, ஜில்லுன்னு ஆகாது. அதில் கூட சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் வந்துட்டு மழையெல்லாம் பேஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு தலையெல்லாம் வந்து குளிச்சிங்கன்னா தலையெல்லாம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும். நீங்கள் ஈரத்தோடு போயிட்டு பால் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு சளி பிடிக்கும். உங்களுக்கு உங்கள் பாலை குடிச்சிட்டு அந்த சளியோட பாதிப்பு வந்து குழந்தையும் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் தண்ணியில் எனி டைம் தண்ணியிலே இருந்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து மழையெல்லாம் பெய்யறப்ப முடிஞ்ச அளவுக்கு சுடுதண்ணி வந்து குடிக்கிறதுக்கும் சுடுதண்ணி குளிக்கிறதுக்கும் சுடுதண்ணி வந்து வச்சு பயன்படுத்துங்க. சரிங்களா? நாம் எந்த அளவுக்கு குழந்தை வந்து குழந்தையாக இருக்கையிலே எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம குழந்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதுவும் மெயினாக இந்த தடுப்பூசி வந்துட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும்.
இது என்ன இப்போ என்ன இந்த மாதம் போடலைன்னா என்ன அடுத்த மாதம் போட்டுக்கலான்னு வந்து கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. சரிங்களா? உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸு மறந்துட்டா கூட நீங்கள் என்ன பண்ணணும், குழந்த பிறந்தோடனேயே தடுப்பூசி அட்டையில் எப்பப்போ எந்தெந்த மாதம் ஊசி போடணுன்னு குறிச்சிருப்பாங்க. உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸு ஃபோன் பண்ணி சொல்லலைனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும், இந்த மாதம் என் குழந்தைக்கு தடுப்பூசி போடணும், நாங்கள் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் ஊசி போட்டுருங்க. அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்து ஊசி போட போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், காலையிலேயே குழந்தைய நல்லா சுடு தண்ணி வச்சு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைய தடுப்பூசி போட கூட்டிகிட்டு போகணும். சரிங்களா? ஊசி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் குளிப்பாட்டுறேன்னு சொல்லிவிட்டு குளிப்பாட்ட வேண்டாம். ஊசி போடுறதுக்கு முன்னாடியே குளிப்பாட்டி குழந்தைங்கள நல்லா நீட்டாக கொண்டு போகணும். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்கள நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்கள வந்து நோய் தொற்றுலேருந்து நாம் காப்பாற்றலாம். சரிங்களா? நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நான் சொன்ன விஷயத்தை வந்து அதுவும் கர்ப்பிணி பெண்களும் சரி பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் சரி கடைப்பிடிக்கணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் பேசின விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி பால் கொடுக்கக்கூடியவங்க, கர்ப்பமாக இருக்கக்கூடியவங்க இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி விட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எதுவும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நான் கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சொல்லுங்கள்.